இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குரூப் 4 தாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியிருக்கிறதுனால அனைவருமே இந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குரூப் 4 ரிசல்ட்டை எப்போ வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே தமிழகத்தில் டிஎன்பிசி சார்பாக போயிட்டுருக்கு. ஸோ குரூப் 4ல் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், எந்த கட் ஆஃப் பெற்றவர்களுக்கு குரூப் 4ல் வேலை கிடைக்கும் இப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய ரிசல்ட் தேதி அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியுடைய இணையதளத்திலே குறிப்பிட்டாங்க. என்ன அந்த ரிசல்ட் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டுகள் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே நமக்கு வெளியிட்டாங்க. ஸோ அக்டோபர் மாதத்தில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்களா, இல்லை இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தப்படுமா அப்படின்றது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு கேள்விக்குறி. ஸோ அக்டோபர் மாதத்தில் குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகுமா அப்படின்றது தாங்க கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அக்டோபர் மாதத்தில் வெளியிடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 50க்கு மேற்பட்ட கோச்சிங் சென்டர் எல்லாமே பித்தலாட்ட கோச்சிங் சென்டர்னு சொல்லலாம். ஒரு கோச்சிங் சென்டரில் கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாகவே ஒருத்தர் கூட தேர்ச்சியே பெறலை. அப்படி இருந்தவங்க எதுக்கு போராடணும், எதுக்காக அந்த கோச்சிங் சென்டர் போராட்டத்தில் வரணும்? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த கோச்சிங் சென்டர் செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க, படிக்கிற படிப்பை நம்பி வேலை இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய துன்பங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர சிலருக்கு மட்டும்தான் அதிக பணம் கொடுத்து போகிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க கோச்சிங் சென்டருக்கு. ஆனால் சிலரால் பணமே கொடுக்கவே முடியாது அப்படின்றவங்களால கோச்சிங் சென்டருக்கு போகவே முடியாது. ஆனால் ஸ்கூல் புக்கை படித்தவங்களால் மட்டும்தாங்க வெற்றி அடைய முடிஞ்சிருக்கு. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அதிகமே தவிர கோச்சிங் சென்டர் வழங்கப்பட்ட புத்தகத்தை படித்தவர்களால் ஒரு கொஷின் கூட சரியாக போடவில்லை, முடியவில்லை, ஆன்சர் செய்ய முடியவில்லை. இதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்கே வேணாலும் யாரை வேணாலும் கேட்டுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டரால் நிறைய பேரால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் இப்படி பார்த்திங்கன்னா இழுத்தடிக்கும் கோச்சிங் சென்டரால் ஒரு யூஸும் இல்லை. அதனால் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை எவ்வளோ சீக்கிரம் வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிடுறதுக்கு தமிழக அரசு ரெடியாக இருக்குது, பள்ளிக்கல்வித்துறையும் அதற்கு ரெடியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிடிக்கு பார்த்திங்கன்னா 150 மார்க் பேசிக்காக இருக்கணும். பிசிக்கு பார்த்திங்கன்னா 145ங்க. எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 35 to 140 ஓகேங்களா. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 130ங்க. எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 120. எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 120 இருந்தாலே போதும். இந்த கட் ஆஃப் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு வேலை கிடைக்கும். குரூப் 4 உடைய ரிசல்ட்டு விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. விரைவில் குரூப் 4 உடைய தேர்வு தேதிகளை ரிசல்ட் தேதிகளை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறேங்க. நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.